Rotarian Dr. K. Srinivasan met and congratulated Rotary International President Dr. Bharat Pandya. பாரதிராஜ், அந்த மீட்பு பணிகளில் இருக்கக்கூடிய சிரமங்கள்லாம் தொடர்ந்து பட்டியலிட்டு தான் இருக்கீங்க. இந்த வகையில் இன்னும் சற்று நேரத்தில் இருட்டிரும் அப்படின்றதையும் நீங்கள் குறிப்பிட்டீங்க. அப்போ மீட்பு பணிகள் தொடர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா, இல்லை அதுக்கேற்ற மாதிரி ஏதாச்சும் பிளான்ஸ் ஏதாவது வச்சிருக்காங்களா? அது சம்பந்தமான தகவல். கண்டிப்பாகவே இப்ப ஒரு பக்கம் மீட்பு பணியில ராணுவத்தினர் ஈடுபட்டாலும் கூட மறுபுறம் நிவாரண பணி யாரெல்லாம் பாதிக்கப்பட்டாங்க இல்லையா, அவங்க எல்லாம் முகாமில் தங்க வைக்கணும். இன்னும் இதுல வீடு இருந்து அதே பகுதியில் இருப்பாங்க, அவங்களுக்கு தேவையான உணவுப் பொட்டலங்கள், அதே போல மற்ற விஷயங்கள், இதே போல பயணிகள் வந்திருப்பாங்க இல்லையா, சுற்றுலா பயணிகள், அவர்களது விவரங்கள் சேகரிக்கப்பட்டு அவர்களை பாதுகாப்பா சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயங்கள் இருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி உள்ளூர் அந்த உட்கட்டமைப்பு அப்படின்றத, ஏன்னா எல்லா நேரமும் விமானத்திலேயே போயோ ஹெலிகாப்டர்லயே போய் மீட்க முடியாது. ஹெலிகாப்டர்ல அதிகபட்சமா ஒரு நேரத்துல ஒரு 5 முதல் 6 பேரை மீட்கலாம். ஆனா ஒரு 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 வில்லேஜுக்கான சாலை துண்டிப்பு அப்படின்னா அங்க தற்காலிக ஒரு வழித்தடம் ஏற்படுத்தணும். வாட் இஸ் ஆல்டர்னேட்டிவ் ஃபார் ஸ்பீடி ரெஸ்கியூ ஆபரேஷன்ஸ், அதாவது வேகமா அந்த மீட்பு பணிகளை செயல்படுத்த தேவையான அடுத்த கட்டமைப்புகள் என்ன, இதுல ராணுவம் முக்கியத்துவம் செலுத்தணும். இது போன்ற பேரிடர்களை கையாளுறதுக்குன்னு ஒரு பேரிடர் மீட்பு குழு இருக்கும். அந்த மீட்பு குழுவினர் சம்பவ இடத்துக்கு போன உடனேயே அங்கு அதுக்கான அடிப்படை கட்டமைப்புகளை மேற்கொள்வாங்க. அந்த பணிகள் இப்ப தொடங்கப்பட்டு விட்டதா ஒரு தகவல் வருது. இன்னொரு தகவலும் இப்போது நேபாள அரசிடமிருந்து வந்து கொண்டிருக்கிறது, நிலநடுக்கம் அந்த பகுதியில அப்படின்னு சொல்றாங்க. அந்த தகவல் அடிப்படையில இன்னும் பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கா அப்படின்றதையும் அசஸ் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் இருக்கு. இது போன்ற ஒரு சூழல்கள்ல அங்க இருக்கக்கூடிய மக்களை அப்புறப்படுத்தணும். இதுலயும் ஒரு புறம் அங்குள்ள அரசு கவனம் செலுத்த வேண்டியிருக்குது. இந்த அனைத்து விஷயங்களையும் நிமிடம் ரொம்ப போக்கஸ்டோட செஞ்சுட்டு வராங்க நேபாள அரசு. இந்திய அரசு கூட உதவி எண்கள் வெளியிட்டிருக்கிறது. இங்க இருந்து யாரா போயிருக்காங்களா, எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு இந்திய அரசு நேரடியா நேபாள அரசோட தொடர்புல இருக்காங்க. என்ன சிச்சுவேஷன் மீட்பு பணிக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்திய ராணுவம் தரப்புல இருந்து கூட ஹெலிகாப்டர்கள் அதே போல விமானங்களுக்கு உதவிக்கு வழங்கப்பட இருக்கிறது அப்படின்ற தகவல்லாம் கூட நமக்கு வந்துட்டு இருக்கு. ஒட்டுமொத்தத்துல இந்த நேபாள பேரிடர் அப்படின்றது நமது அண்டை நாடான நேபாளத்தில் நடந்திருந்தாலும் கூட அது இந்தியாவின் எல்லை கூட அப்படின்றதுனால இந்தியாவுக்கு அடுத்த ஒரு பாதிப்பு இருக்கும் அப்படின்ற ஒரு ஒரு அறிவுறுத்தல்கள் இருக்கு. அதுக்கு முன்னெச்சரிக்கையும் இந்தியா தயாராக இருக்க வரும். தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். தமிழகத்துல இருந்து மாயமானவர்களில் சேஃபாக இருக்கவங்களுடைய ஃபோட்டோஸை பார்க்குறோம். நேபாள தரப்பில் மீட்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை வெளியிடுறாங்க. எவ்வளவு பேர் காணாமல் போனாங்கன்ற டீட்டெயில்ஸ்லாம் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு வரோம். அவர்களுடைய உறவினர்களுக்கு இருக்கக்கூடிய எண்ணம் எல்லாரும் சேஃபாக இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்றதான் இருக்கும். ஆனால் இந்த நேரத்தில் இந்த உயிரிழப்பு எண்ணிக்கை தொடர்பான எந்த ஒரு தகவலும் இப்போ வரைக்கும் அஃபிஷியலாக இல்லை இல்லையா? ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் இருக்கா? கண்டிப்பாக இப்ப நமக்கு தெரிஞ்ச தகவலின்படி 8 பேர் அதிகாரப்பூர்வமா உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு அரசு தரப்பு, நேபாள அரசு தரப்புல இருந்து அதிகாரப்பூர்வமாவே தகவல் வந்துருச்சு. ஆனா உள்ளூர் ஊடகங்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா 17 பேர் வரைக்கும் பாடி கிடைச்சிருக்கு, அதாவது உடல்கள் கிடைத்திருக்கு அப்படின்றத உள்ளூர் ஊடகங்கள் கன்ஃபார்ம் பண்றாங்க. ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தை நம்ம ஒரு பிரிட்ஜ் அடிச்சுட்டு போன அந்த சம்பவத்துல மட்டும் 4 பேர் உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு உள்ளூர் ஊடகங்கள் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இது போக அந்த திபெத் எல்லையில ஒரு ஒரு சைனா, அதாவது சீனாவின் நிர்வாக அலுவலகம் மீது, குடியுரிமை நிர்வாக அலுவலகம் மீது இந்த பேரிடர் தாக்கம் இருந்தது. அந்த தாக்கத்துல ஏராளமான சிக்கியிருக்காங்க. அதுல 10க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருக்காங்க அப்படின்லாம் சொல்றாங்க. ஆனால் இதெல்லாம் உள்ளூர் ஊடகங்கள் தரும் தகவல். அரசு தரப்புல 8 பேர் அதிகாரப்பூர்வம் சொல்றாங்க. ஆனா இது அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றதுதான் தகவலாக இருக்கு. ஏன்னா மிஸ்ஸிங் எண்ணிக்கை நம்ம ஏற்கனவே சொன்ன 384, இதுவும் அரசு கொடுத்த தகவல். ஆனா உள்ளூர் ஊடகங்கள் என்ன சொன்னா கிட்டத்தட்ட 700 பேருக்கு மேல மிஸ்ஸிங் அப்படின்றது உள்ளூர் ஊடக தகவல்களாக இருக்கிறது. சில காட்சிகளை பார்த்தா கூட நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அந்த சைனாவுடைய நிர்வாக அலுவலகம் மீது இந்த இயற்கை பேரிடருடைய தாக்கம் இருந்தது இல்லையா, அந்த காட்சிகளை கூட நம்ம இன்னொரு வாட்டி கூட இங்க பதிவு செய்வோம். இந்த குறிப்பிட்ட ஒரு காட்சி நான் இப்ப உங்களுக்கு காட்டுற திரையில அந்த காட்சி, இந்த காட்சியில இருக்கக்கூடிய சம்பவத்துல மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்டவர்கள் சிக்கி இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த 100க்கும் மேற்பட்டவர்கள் சிக்கி இருக்கும் அந்த இடத்துல பல பேர் உயிரிழந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த காட்சிகள் நான் திரும்ப ஒரு வாட்டி காட்டுறேன், அந்த காட்சிகளை நீங்க பாருங்க. இந்த காட்சிகளுடைய தாக்கம் அப்படின்றது அந்த விஷுவலா பார்க்கும்போது தெரியும் எவ்வளவு பேர் ஓடுறாங்க அப்படின்றதெல்லாம் ஒண்ணு இருக்கு. இந்த இவ்வளவு சேதம், அவ்வளவு ஒரு நொடி பொழுதுல அந்த தாக்கம் அப்படின்றது இருக்கு. அந்த நொடி பொழுதுல நடக்கக்கூடிய அந்த தாக்கத்துல
எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க பாருங்க, திரையில எவ்வளவு பேர் ஓடுறாங்க பாருங்க. இதுவே எண்ணிக்கை நம்ம வெளியில பார்க்கக்கூடிய அந்த கட்டிடத்துக்கு வெளியே பார்க்கக்கூடிய அந்த எண்ணிக்கையே கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட நபர்கள் இருக்கு. அப்படியே மொத்தமா இதெல்லாம் பிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நடக்குது. அப்ப கட்டிடத்துக்குள்ள எத்தனை பேர் இருந்திருப்பாங்க, அங்குள்ள வாகனங்கள் எத்தனை பேர் இருந்திருப்பாங்க, இவ்வளவு கட்டமைப்புகளை பார்க்கும்போது அதில் உள்ள பாதிப்புகள் அங்கு இருக்கலாம் பிழைக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்ற ஒரு கேள்விகளா இருக்குது. ஆண்டவன் புண்ணியத்துல இதுல பல பேர் உயிரோட இருக்கணும் அப்படின்றத நம்ம எண்ணமா இருக்கும். ஆனா இயற்கைக்கு முன்பு யாரும் எந்த சக்தியாலும் போட்டியிட முடியாது, அதாவது மோதிவிட முடியாது அப்படின்றதுக்கு இந்த ஒரு காட்சி சாட்சியாக அமைகிறது. அவ்வளவு ஒரு வினாடியில எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. சோ எனவே உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகம் அப்படின்ற நம்ம இந்த சில காட்சிகளை வைத்து புரிந்து கொண்டாலும் கூட அரசு அப்படின்றது இந்த முழுமையா எவ்வளவு பேர் மிஸ்ஸிங், எவ்வளவு பேருக்கு மீட்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற எல்லா லிஸ்டையும் எடுக்கணும். பொத்தாம் பொதுவா சொல்லிட்டு போயிட முடியாது. இவ்வளவு பேர் மிஸ்ஸிங்னு சொல்லலாம், ஆனா உயிரிழப்ப அப்படி அதிகாரப்பூர்வமா சொல்லிட முடியாது. ஏன்னா ஒரு உயிர் இழப்புக்கு பின்னாடியும் பல பேருடைய குடும்பத்தினுடைய வலிகள் இருக்கும். எனவே உயிரிழப்பு இவ்வளவு அப்படின்னு இருக்கும்போது யார் உயர்ந்தார்கள் அப்படின்ற விவரங்களையும் அரசு வெளியிட வேண்டிய பொறுப்பு இருக்கு. எனவே இதையெல்லாம் கண்டறிஞ்ச பிறகுதான் அரசு அப்படின்றது அதிகாரப்பூர்வமா அறிவிக்கும். இதுவரை 8 பேர் தான் உயிரிழப்பு அப்படின்றது அதிகாரப்பூர்வ தகவல். ஆனா 17 உடல்கள் மீட்கப்பட்டிருக்கு அப்படின்னு உள்ளூர் ஊடகங்கள் தெரிவிச்சிருக்கு அப்படின்றதான் தகவலா இருக்கு. ஆனா இந்த உயிரிழப்புகள்லாம் எண்ணிக்கை இன்னும் அதிகமாகும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு 50க்கும் மேற்பட்ட உயிரிழப்புகள் இருக்கும் அப்படின்னு உள்ளூர் அங்கு இருக்கக்கூடிய நமது சோர்ஸ் ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட பேசும்போது அவங்க சொல்றாங்க. இந்த டெத் டோல் அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு 100க்கு மேல போகும்னு சொல்றாங்க. ஆனா அப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்றதான் நம்மளுடைய எண்ணமா இருக்கு. மீட்பு பணிகளை பொறுத்த மட்டும் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. வரும் மீட்பு பணிகளை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரே வழி அங்கே இருக்கிறது ஹெலிகாப்டர் மட்டும்தான் அப்படின்றது திரும்ப திரும்ப நம்ம பதிவு பண்ணுறோம், காட்சிகளையும் பார்க்குறோம். ஏன்னா இருக்கக்கூடிய மற்ற சாத்தியமான போக்குவரத்து எல்லாமே சேதமடைஞ்சிருக்கு அப்படின்றதையும் புரியுது. இந்த நேரத்தில் அங்கே வெதர் கண்டிஷன் எப்படி பாரதிராஜா, டிஸ்டர்ப் ஆகாதா? இல்ல, இப்போதைக்கு வெதர் கண்டிஷன்ல பெரிய டேமேஜ் ஒன்றும் இல்லை. ஏன்னா ஹெலிகாப்டர் போறதுலயோ வரதுலயோ எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா அதிகமான காற்று இருந்தாலோ ஒரு மழை இருந்தாலோ அந்த மாதிரியான சூழ்நிலை இருந்தாதான் ஹெலிகாப்டர் பயணிக்கிறதுல சிரமம். இப்ப அது போன்ற எந்த சூழலும் இல்லை அப்படின்றதுனால இந்த மீட்பு பணி, வான்வழி மீட்பு பணியில எந்த விதமான தோய்வும் இல்லை, ரொம்ப துரிதமா நடந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். அது மட்டும் இல்ல, வான்வழியில இந்த பிரச்சனை அப்படின்னா இந்த தரை வழியாக எங்கெல்லாம் தற்காலிக அந்த பாலங்கள் அமைப்பது, தற்காலிக வழிகள் அமைப்பது, இதெல்லாம் பேரிடர் மீட்பு படையினருக்கு நல்லாவே தெரியும். இந்த டெம்பரரி செட்டப் பண்றதுக்கு அவங்களும் பேரிடர் மீட்பு படையினரும் ஒரு பக்கம் இந்த டெம்பரரி செட்டப்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. லோக்கல் என்ன சொல்றது, ரோடு ரூட்டுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. எங்கெல்லாம் சின்ன சின்ன டேமேஜ் இருக்கோ அதெல்லாம் கிளியர் பண்ணி அங்க வழித்தடத்தை ஏற்படுத்திட்டு இருக்காங்க. எனவே 2 வழித்தடமும் மிக தீவிரமா மீட்பு பணியில நடந்துட்டு இருக்கு அப்படின்றதுதான் இப்போதைய அங்க சூழல். நன்றி பாரதிராஜா. Rotarian Dr. K. Srinivasan met and congratulated Rotary International President Dr. Bharat Pandya.